ஏத்து ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே அப்ப என் பொண்டாட்டிக்கலாம் அஞ்சாம்படி கம்மியாட்டி போட்டியா அஞ்சாம்படி என் பொண்டாட்டிக்கலாம் ராஜா அப்ப உங்க பொண்டாட்டிக்கலாம் அஞ்சாம்படியா அது போனா போனா இதை பிடிக்க வார்த்தையை பிடிக்க அப்படி சொல்லு ஏண்டா மகாராஜா இது பிடிங்க அவரு புண்ணி சமையல் அவரு சரியாடா அச்சா ஒரு பாசமா நீ எப்பேர் வந்தாரு உங்க பேரு என்ன ஒரு நாட்டுக்கு பேரரசன் உங்களை பார்த்து எவ்வளவு ஒரு பாசமா ஒரு நேசமா ஒரு அன்பா அடைய தோழான்றீங்க உங்களை பார்த்து அவன் சாதாரணமா கோடு தான் போட்டான் என்ன சொல்லுங்க இந்த சபை பார்த்தா எவ்வளவு சபை லட்சுமி சபை மாதா பிதா குரு தெய்வம் ஆமாண்டா நம்மள பெத்த தாய் தகப்பன் இந்த இரவு நேரத்துல எல்லாம் எங்கேயாவது இருக்கிறார் எல்லாம் வீட்டுல படுத்து ஊம்புறான் நம்மள பெத்த தாய் தகப்பன் வீட்டுல படுத்து இந்த இரவு நேரத்துல எங்கேயோ இருக்கின்றார்கள். இந்த ஒரிஜினல் வயிற்றுக்கு வேடம் தாங்கி நடிக்க வந்திருக்கிறோமே இந்த இடத்துல இவதான் நமக்கு பெற்ற தாய் தகப்பன் அன்னுடைய பாதத்துக்கு அது அந்து கொண்டிருப்பது யார்? பாச்சியம்மனுக்கு ஆச்சாரியன் யாரென்ன செய்தி ஆதார் வட்ட பெருமதராது ஆமா இன்னைக்கு முதல் இரவு. என்ன முதல் இரவு? ஐயோ முதல் துவக்கம் அப்படி சொல்லு. அந்த வாச்சியம்மன் இந்த ஊர்ல குடியிருந்து இந்த மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு வராமல் என்னது ஆமாங்க குறைபாடு வராமல் நல்ல முறையில் வைக்கணும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அம்மன் யாரது சாட்சியம்னா பாத்துக்கும் நாடக ஆசிரியருக்கும் நாடக குழுக்கும் உனக்கும் இந்த சிறியவன் அது பார்க்குவோம். நான் சொன்னது பைத்தியமான முத்தி போச்சு அவருக்கு முத்தி போச்சுன்னா சொன்ன இன்னும் பைத்தியமா முத்தி போச்சுன்னா அப்புறம் என்ன காரணம்? ஆமா முத்தி போச்சு என்ன முத்தி போச்சு அடிச்சு பொண்ணு அடிச்சு பேசுவான். அதை கேட்கவில்லை. இந்த வேடம் தான் விளக்கம் சொல்றேன்.
தம்பி ஐயோ அப்படி இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை தெரியுமா? உங்களை சேவை பண்ற வேலை உட்கார்ந்தா செய்யறேன். உட்காரு. அந்த வேலை செய்யறேன் வந்து இருப்பேன் நான். எனக்கு தினந்தோறும் என்ன வேலைன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதுக்காக கேட்க மாட்டாரா? பின்ன இந்த ஊர்ல தேவை பண்ண வந்துக்கிறாரு. என் மகனை ஒரு காணி விட்டுட்டு அவன் இருக்கிறதுல எங்க இருக்கிறான்பா? அது தெரியாது. ஐயா சரி என்ன வேலை தெரியுமா? அப்படியே சபை கூட்டி வந்து நான் தான் சபை நாயகன். இவர்தான் சபை நாயகன். ஆமாண்டா. சபாநாயகன். சபாநாயகன். பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு வச்சுக்க. ஆமா அங்க வந்து சப்பல் ஒரு சபாநாயகர். சபாநாயகர். சபை கூட்டுவது சபை கலப்பது சபாநாயகர். சபாநாயகர். ஆமா அப்படி இருந்தாலும் எனக்கோ திருமணமாகி பண்ணி விட்டேன். என்ன பண்ணி விட்டேன்? என்னடா தேவலோகத்தை தகுந்தோடு பரிபாலம் செய்கிறவரே அவரு தேவலோகத்தை ஆண்டு வராரு. அவரு வந்து பொண்டாட்டி இல்லாதவனா இருப்பாரு. கல்யாணம் ஆகி போச்சாரு. இன்னும் அறிய முடியாது. தேவலோகத்தை ஆண்டவர் தேவேந்திரனா சாதாரணமான பொண்டாட்டி இல்லாத கல்யாணம் ஆகி போச்சாரு. கல்யாணம் ஆகி போச்சான்னு கேக்குறீங்க. எல்லாம் ஆடுதானே பாக்குறீங்க. யாரை கேட்க வேண்டிய வார்த்தை கம்னாடி இருக்கிறேங்க. நாங்க பேசிக்கிறேங்க. அண்ணன் தம்பினா வா ஊர்ல பேசணும். உங்க மனைவி பேர் என்ன? நீங்க தேவலோகத்தை ஆண்டு வரீங்க. உங்க மனைவி பேர் என்ன? அத சொல்லுங்க. தேவேந்திரன். ஆமாடா கண்ணே. தேவேந்திரன். ஆமா அப்படி இருந்தாலும் பொண்டாட்டி பேரு பொண்டாட்டி பேரு இந்திராணிடா. இந்திராணியா? இந்திராணியா? ஆமாடா என்ன இந்திராணியா? ஆணியா? இல்ல இந்திராணி. இந்திராணி சொல்லுவாங்க பழமொழி. ஆமா கோல் எடுத்தாதான் குரங்கு தானே ஆடும். குரங்கு ஆடுமா? ஆமா அத போல உனக்கு அப்பப்ப போட்டு தான் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு குறைஞ்சிடுறாவா? போடா போடா ஐயா ஏற்கனவே மம்புச்சனிக்கல. அதுக்காக பேசாதீங்க. இருந்தாலும் என் மணிமாடு கூட பிறந்தது பல பெண்கள். ஆமா இருந்தாலும் அந்த அகிலகை மீது எனக்கு ஒரு நட்பு ஆசை. கட்டிய மனைவி இருக்க. ஆமா அடுத்த மனைவி மேல இந்திராணி நான் திருமணம் செய்து கொண்டன தவிர ஒரு பேருக்கு தான். அந்த அகிலகி இருக்கு பாரு அழகல சேர்ந்த பொண்ணு இருந்தவர் பார்க்க 16 கண்ணு வேணும். கண்டு வேணும். கல்யாணம் பண்ணலான்னு ஒரு நட்பு ஆசை அகிலகை மீது இருந்தது. கல்யாணம் பண்ண முடியவில்லை. முடியவில்லை. யாரா போய் கல்யாணம் பண்ணீங்களா? யாரு? ஒரு கௌதமி சிம்மடி ஒரு முடிவுல போய் என்னையா பண்ணுவ? ஆடி மேச வச்சிருப்பா. ஆடி வீசி வச்சுக்கிறா. பார்க்கவே சகிக்காது. அந்தால போய் கட்டினாங்க. கல்யாணம் பண்ணிட்டா. ஆமா இருந்தாலும் அகிலகை மீது ஆசைப்பட்டமே மட்டுமே கல்யாணம் தான் பண்ண முடியவில்லையே. அப்படி என்று ஒரு நாளைக்காவது சேர வேண்டும். சேர வேண்டும். அப்படி என்று அப்படி என்று எத்தனையோ தந்திரிகள் எடுத்து பார்த்தேன். ஆமாங்க. எத்தனையோ தந்திரிகள் எடுத்து பார்த்தேன். சரி பாத்து. ஒண்ணு எச பலிக்கல. எங்க பலிக்கல? எங்க போனாலும் பின்னாலே போறது. பின்னாடியா போறது? ஒண்ணு வேலைக்கு ஆகல. கண்டிக்கு போனா போறது. ஆமா கடைக்கு போனா போறது. போறது. வெளிய போனா போறது. ஏய் அங்கதான் போவாத. எத்தனையோ தந்திரிகள் எடுத்து பார்த்தேன். ஆமா. எச பலிக்கல. எங்கேயும் சத்து கிடைக்கல. ஆமா ஆமா. இருந்தாலும் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு ஒரு சாமத்துக்கு எத்தனை இரவு? 4 ஜாமம். 4 ஜாமம். ஆமா. அது சாமத்துல ஏந்தி ஏந்தி. ஒரு சேவல குரு எடுத்து அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு உக்கரிக்கோ ஆத்தியா வீட்டு வாசல்ல நின்னு கூவறேன் நானு. உட்காரிக்கோன்னு கூறீங்க. கூவறேன். சேவல் உருவெடுத்து உருவெடுத்து பார்த்தார் கௌதமி சிம்மணிவர். ஆமா. ஒரு வழக்கம் போல எங்க செல்லுவது? அவரு குலக்கரை செய்வார். குலக்கரை செல்லுவது. ஆமா. குலக்கரை சென்று சாணப்பானை முடித்துதான் எந்த வேலையா இருந்தாலும் அவர் செய்வார். என்னடா அசுத்து விட்டமோ சேவல் குவிறது அப்படி என்று ஓட்டமா சென்றார். ஓட்டமாக ஓடி பார்க்கின்றாரு. பார்த்தா அங்க போய் பார்க்கும்போது ஜலம் உருகி கொண்டு இருக்குது. என்னடா அங்க சேவல் குவிறது, இங்க வந்து பார்த்தா ஜலம் உருகி கொண்டு இருக்கிறது. இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கிறது. அப்படி என்று அவர் நாணத்தால இருந்து பார்க்கின்ற போது தேவேந்திரன் நம்ம வீட்டுல சூது செய்யறான் அப்படின்னு பாத்துட்டாரு. அங்க இருந்தபடியாவே ஞானத்துல சிறந்தவர் பாத்துட்டாரு. அவர் வீட்டுக்கு திரும்பி போறாரு. அவர் வர நேரம் தான் நான் அகிலகிடம் அப்படியே சேர போற நேரம். ஆமா அவரை பார்த்து விட்டேன். தப்பித்து ஓடணுமே அப்படி என்று நான் ஒரு எலியாக உருவெடுத்து ஒரு எலியா உருவெடுத்து நான் ஓடுறேன். ஆழத்து வழியா ஓடுறீங்க. ஆமா அவர்
என்ன வர ஞானத்தில் சிறந்தவர் தெரிந்தவராச்சு அவர் எப்படி வராரு ஒரு கருமுடியா ஒரு